Okay, let's pray and we'll start. Um, Loving Heavenly Father, thank you, precious Lord, for this time you have given us. Thank you, Lord, for every precious additional moment you kindly grant us, Father, so that we are able to dwell on your word. We are able to meditate on it. You will talk to us, you will explain to us, you will make sure our hearts and minds are able to absorb it, Father, so that we will understand the intent in which you purposed it, Father. Let your words go with the right meaning into our hearts. Help us, Father, to usefully multiply it to others. Help us, Father, to apply it in our lives. Let it increase our faith, Father. Let it become unshakable. Be with us, Father, so that we are able to serve you better. Every good fruit which you expect from us may we yield, may we bear, Father, so that we will not waste our time while we live. Take this time, Lord, and may it be of use to you. Be glorified. In Jesus' wonderful name I ask. Amen. Okay, so we are meeting after some small time gap. நம்ம வந்து இந்த கவனன்ட் கீப்பிங் காட் தான் சீரீஸ் பார்த்துட்டு வரோம்ல. ஸோ வி ஆர் லுக்கிங் அட் ஐசாயா. பட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேஷனுக்கு அப்புறம் ஃபால் ஆன உடனே காட் இஸ் ப்ராமிசிங் டு ரெஸ்டோர் த சிச்சுவேஷன். எங்கே விழுந்து போன மனுஷனை திரும்ப கொண்டு வர்றதுக்கு சேட்டனை அழிச்சிட்டு திரும்ப மேன் அண்ட் காட் கேன் பி டுகெதருக்கு God is planning this, plan of redemption, plan of destroying Satan, removing all difficulties. அந்த பிளான் ஒன்று போடுறார். ஸோ இந்த பிளான் தான் எத்தனை 1000 வருஷம் போயிருச்சு. பட் பிளான் மாறலை. பிளான் இஸ் கோயிங் எக்ஸாக்டாக டைம்லியாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம பர்சனல் அட்வான்டேஜஸ் ஒரு பர்சனல் பெனிஃபிட்ஸ் மட்டும் யோசிக்காமல் அது ஆக்சுவலாக நம்ம குறுக்குறோம். வென் வி சே காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், டெஃபினெட்லி ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல் இன் ஆர் லைவ்ஸ், இன் ஆர் பர்சனல் லைஃப்ஸில் ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல் ஃபார் ஷுர். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அதுக்கும் தாண்டின ஒரு காட் நமக்கு இல்லை. அதனால தான் இந்த சீரீஸ், அதனால தான் இந்த டாபிக் எடுத்து வி ஆர் கோயிங் த்ரூ இட். ஸோ வி see that he promised ஆடம் கிட்டேயே he does this promise about a coming Messiah இல்லையா. ஒரு சீடு ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறார். ஸோ இந்த சீடை பற்றி தான் வி ஆர் சீயிங் பைபிளில் டைம் போக 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 ஜீசஸோட ஃபஸ்ட் கம்மிங் வர்றதுக்கு முன்னாடி ஆஸ் இட்ஸ் கம்மிங் க்ளோசர், அப்போ ஆடம்லேருந்து காலங்கள் தள்ளி போய்கிட்டே வருது. அப்போது என்னெல்லாம் மெசாயா பற்றி கடவுள் சொல்லிகிட்டே வராரு மனுஷருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டே வரோம். ரைட். ஸோ நோவா தண்ணியில் அழிகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறது தான், அந்த கவனன்ட்டை செய்து முடிக்கணும்னா இன்னும் மெசாயா கவனன்ட்டை உங்கள் குடும்பத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1000 வருஷம் ரஃப்லி போனதுக்கப்புறம் ஹீஸ் டெல்லிங் ஏப்ரஹாம், உன்னை தனிச்சு ஐம் கோயிங் டு டேக் யூ செப்ரேட்லி, உன்கிட்ட இருந்து ஒரு கண்ட்ரிலாம் உண்டாக்க வேண்டியிருக்கு, பிளான் இருக்குது. அதனால் த்ரூ யூ ஃபுல்லாக வேர்ல்டில் இருக்க எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீஸ் டேக்கிங் ஏப்ரஹாம் அவுட். ஏப்ரஹாம்க்கு அதே ப்ராமிஸ், ஐசக்குக்கு அதே ப்ராமிஸ், ஜேக்கபுக்கு அதே ப்ராமிஸ். ஜேக்கபோட 12 சில்ட்ரனில் ஜூடாக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராமிஸ். ஒரு கிங் ஃப்யூச்சரில் இருக்குது அந்த கோத்திரத்துக்கு அப்படின்றத ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாரு. இன்னொரு 500 years லேட்டர் மோசஸ் கம்ஸ் அண்ட் மோசஸ் லீட் பண்ணி கண்ட்ரியை கூட்டிகிட்டுலாம் போகிறாரு. பட் அந்த மாதிரி ஒரு லீடர், அந்த மாதிரி ஒரு ப்ராஃபெட் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி த்ரூ மோசஸ் காட் டெல்ஸ். அண்ட் தென் வி see another 500 years later கிங்ஸ் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் போது டேவிட்டை போல், டேவிட் ஃபேமிலியில், டேவிட்டை போல் இல்லை, டேவிட் ஃபேமிலியில் கிங் பிறப்பார்.
உங்களுக்கு ஒரு கிங் வரப்போகிறாரு, ஒரு சன் ஆஃப் டேவிட் வில் கம் அட் சம் டைம் அட் ஃப்யூச்சரில். அவர் ஹீல் பி அ கிங். ஆனால் ஃபியூ டிஃப்ரென்சஸ் இல்லை, நாட் லைக் அ நார்மல் கிங். ஹீல் ஹாவ் அ இட்டர்னல் கிங்டம் அண்ட் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு பார்டர்லாம் வேறு மாதிரி இல்லை, கண்ட்ரியோட பார்டர் லைன். ஸோ இட்ஸ் a டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ கிங்டம்னு சொல்கிறார். ஸோ டேவிட் எழுதின சாம்ஸ் வழியா, ஸோ த்ரூ டேவிட் வி ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இந்த டைம் வரைக்கும் நம்ம டைம் லைனில் பார்த்த வரைக்கும் பார்த்தாக்கா நமக்கு என்ன தெரியும், இந்த 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 குடும்பங்களில் இந்த அந்த ஜீனியாலஜியில் பிறக்க போகிறாரு மெசையான்னு தெரியும். டீட்டெயில்ஸ் ரொம்ப தெரியாது. கிங்காக இருப்பார் தெரியும், பவர்ஃபுல் கிங்காக இருப்பார், வேர்ல்டு ஃபுல்லாத்துக்கும் கிங்காக இருப்பார், ப்ராஸ்பரஸ் கிங்டமாக இருக்கும், பீப்புள் வில்லிங் சப்ஜெக்ட்ஸாக இருக்காங்க. இந்த சில தான் கொஞ்சம் தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் சாம்ஸ் வந்து இன்னும் லாட்ஸ் மோர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ வி saw தட் he will be pierced and stricken-ல கொஞ்சம் சஃபர் பண்ணுற ஒரு ஒரு மெசையாவாக இருப்பாருன்னு பார்த்தோம். பட் he is a king, he is the son of God பார்த்தோம். he'll be lower than angels in Psalm 8ல பார்த்தோம். லோவர் தென் ஏஞ்சல்ஸ் எதுக்கு வந்தது அந்த மீனிங், இட் ஸ்டுட் ஃபார் டெத், ரைட்? ஸோ ஏஞ்சல்ஸ்க்கு இல்லாத ஒரு ஒரு மரணம் வந்து அவங்களுக்கு இல்லாதது. ஸோ சாம் 8ல we saw that he'll be pushed to lower than angel level, that he'll go through death. But Psalm 16 also promised that he'll come up again, he'll be resurrected. Psalm 110ல அவர் அந்த ரிடெம்ஷன் அப்படின்ற வேலையை முடிச்சிருவார், ஹீல் ஃபினிஷ் சொல்லிட்டு திரும்ப தட் ஹீல் பி அ கிங் அண்ட் ஹீல் ஆல்சோ பி அ ப்ரீஸ்ட். இப்போ இதுக்கு முன்னாடி கிங் நிறையா தடவை வந்துச்சு, ப்ராஃபிட்னு மோசே மாதிரின்னு வந்தது. சாம் 110ல ஹீல் ஆல்சோ பி அ ஹை ப்ரீஸ்ட் லைக் மெல்கிசெதேக். அந்த பாயிண்ட் இட் வாஸ் தேர், ரைட்? அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி, ஹீல் காம் த சீ, ஹீல் டாக் இன் பேரபிள்ஸ் பார்த்தோம். சாம் 40 வெரி இன்ட்ரெஸ்டிங்லி செட், புக்கு எழுதியிருக்கிறதே அவருக்காக தான். த ஹோல் புக் இஸ் அபவுட் ஹிம். மெசையா பற்றின ஃபோக்கஸில் தான் ஃபுல் புக்குமே எழுதியிருக்கு அப்படின்ற பாயிண்ட்டை வி ரெட். யா, okay. Then we saw Psalm 118, in which it talks about Hosanna, save us in a point. Blessed is the man, is the person who comes in the name of the Lord. அது பார்த்தோம்ல. ஸோ அதுவும் பார்த்தோம். ஸோ அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய இருக்கும், பட் ஐம் மூவிங் ஆன். ஓகே, ரைட். ஸோ நீங்களும் படிங்க எதுவும். இஃப் யூ நோட்டிஸ் சம்திங் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ, ஐல் ஆட் ஆன் டு திஸ். ஓகே, இந்த கிங்ஸ் ரூல் பண்ணும்போது நம்ம படித்த இன்னொரு பாயிண்ட்டு, ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ வி சா கிங்ஸ், ப்ரீஸ் அண்ட் த ப்ராஃபிட் இல்லை. ஸோ இந்த ப்ராஃபிட்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம் நம்ம. ஸோ ப்ராஃபிட்ஸில் ஜோனா பற்றி பார்த்தோம், எப்படி மெசேஜ் வில் கோ டு த ஜென்டைல்ஸ், ஜோனா கொண்டு போன மாதிரி. அப்புறம் 3 days கிரேவில் இருப்பார் ஜீசஸ்ன்ற ஒரு டைப்பலாஜிக்கல் மெசேஜ் பார்த்தோம். ஹோசியா எப்படி அவரோட லைஃப்லே, த்ரூ த ப்ராஃபிட் ஹோசியாஸ் லைஃப் வி லேர்ன்ட் தட் காட் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லான ஒரு அன்பான ஒருத்தர், அவரோட நேச்சரை காட்டுற ஒரு ஸ்டோரி பார்த்தோம். ஆமோஸ் டாக்ஸ் அபவுட் ஒரு காலத்தில் எல்லா நேஷன்ஸும் மெசையா பக்கம் வருவாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் இஸ்ரேல், ஆல் ஜென்டைல்ஸ், ஆல் நேஷன்ஸ் வில் டர்ன் டு மெசையா அப்படின்றத த்ரூ ஆமோஸ் பார்த்தோம், ரைட்? ஓகே. ஸோ மைக்கா வழியாக வி ரெட் தட் ஹில் பி பார்ன் இன் பெத்லஹேம். அப்புறம் நவ் வி ஆர் லுக்கிங் அட் ஐசையா. ஐசையாவில் பார்த்தா ஸோ மச் இஸ் தேர் இல்லை. அவருடைய ஜீனியாலஜியில் லைனேஜில் இருக்குது, பர்த் பற்றி இருக்குது, வர்ஜின் பர்த் இருக்குது, அவர் என்ன பேர் வைக்கணுன்றது இருக்குது, அவர் சஃபர் பண்ணுவார்றதுன்னு இருக்குது, ரீசன்ஸ் ஏன் அவர் சஃபர் பண்ணணும் அப்படின்ற அளவு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் லெட்ஸ் கண்டினியூ வித் ஐசையா. ஓகே, ஸோ யூ கெட் த பேட்டர்ன் இன் விச் வி ஆர் ஸ்டடிங், ரைட்? God is giving, Father God is giving
information about the Messiah over time. நாள் போக போக ஆடம்கிட்ட சொல்லிட்டு நோவாட்ட சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டே வர்றார். இப்போ கிங் காலத்தில் டேவிட் மூலம் நிறைய சொன்னார். அப்புறம் ப்ராஃபிட்ஸ் ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பில்டு பண்ணிடலாம். ஃபுல் ஜீசஸ் ஸ்டோரியை வெறும் இந்த ப்ராஃபஸி அடுக்கியே பில்டு பண்ணலாம் பாருங்கள். அவ்வளோத்தையும் சொல்லிட்டார், முன்னாடியே நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே வர்றார். ரைட், லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ எங்கள் டைம் பீரியட் வந்து ஜீசஸோட ஃபஸ்ட் கம்மிங்க்கு முன்னாடி 700 இயர்ஸ்க்கு முன்னாடியே எழுதப்பட்ட இந்த புக்கு மெசாயா பற்றி ஐசாயா எழுதுகிறாரு. ரொம்ப அந்த சாம் 22 ஒரு ரொம்ப ஒரு யுனிக், வேடிக்கையான, வித்தியாசமான ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. உங்கள் மெசாயா வந்து ராஜாவாக இருப்பார், விக்டோரியஸாக இருப்பார். அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள், ஒரு ஹியூமன்ஸுக்கு ஹோப் கொடுக்குற ஒரு விஷயம். நமக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி somebody will come and take care of you, all your troubles will be over. இதெல்லாம் ரொம்ப கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும், இருக்கிற ஒரு மெசேஜ். ஸோ அதை கூட நம்ம சாதாரணம்னு நினச்சாலும் சர்வெண்ட் மோடில் ஒரு தடவை வருவார், அப்படியும் இருப்பாருன்னு எழுதணுன்னா தட் இஸ் சிம்பிளி அமேசிங். அது எந்த ஒரு ஹியூமன் லாஜிக்குக்கும் அடங்காத ஒரு 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 இட்ஸ் எ ட்ரூத் இல்லை. நோபடி வில் சே உங்களை காப்பாற்ற வர போகிறவர் அடி வாங்குவார், கஷ்டப்படுவார், ரொம்ப குவைட்டாக இருப்பார், லேம்பு மாதிரி இருப்பார், பேசவே மாட்டார். அப்படி சொன்னால் ரொம்ப வித்தியாசமான ஒரு சூப்பர் ஹீரோ, ரைட்? அதனால தான் இட் இஸ் வண்டர்ஃபுல் டு ஹாவ் த பைபிள் இன் விச் இட் டாக்ஸ் அபவுட் ஸோ கிளியர்லி எவ்ரி திங். ஓகே, ஸோ சர்வெண்ட்டாகவும் இருப்பாருன்ற பாயிண்ட்டு ரொம்ப ஹைலைட்டடாக பார்த்தோம். கடைசி செஷனில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது அவர் சஃபர் பண்ணுவாருன்னு பார்த்துட்டே வரோம். பட் வை ஹி வில் சஃபர் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ வி சா ஆல் தட் சஃபரிங் இஸ் ஃபார் அஸ்ன்றதை கவனித்தோம் இல்லையா? வெறும் ஐசாயா 53ல மட்டுமே அது தட் வாஸ் ஸோ கிளியர். He was wounded for our transgressions, he was bruised for our iniquities, the chastisement for நம்ம பீஸுக்காக, for our peace was upon him, and by his stripes we are healed. Correct? So இதெல்லாம் நமக்காக. All we like sheep have gone astray, we have turned everyone to his own way, and the Lord has laid on him the iniquity of us all. எல்லாருடைய பாவங்களையும் கடவுள் ஃபாதர் காட் எடுத்து அவர் மேலே தூக்கி வச்சிட்டாரு. 53:8 he was cut off from the land of the living. ஏன்? why did he even die? For the transgressions of my people he was stricken. Very clear. தவறி டவுட் வரக்கூடாது இல்லை? ஸோ திங்க் அபவுட் வேர் நான்-பிலீவர்ஸ் ஜீசஸை வந்து ஒரு நல்ல டீச்சர், வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப பேசிவ் பர்சன், ரொம்ப பீஸ் லவ்விங் மேன் அப்படின்ற லிஸ்ட்டில் தே வில் கீப் ஜீசஸ். ஜென்ரலாக அவரை கெட்டவருன்னெலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப இந்த மாதிரி இப்படி ஜென்டலாக சொல்லிட்டு போகிற உலகம், ரைட்? But it was not. He went through all of this for you and me. அது வந்து it is so clearly foretold. அப்புறம் எழுதின கதை கூட கிடையாது. 700 years before he came, this was written down. உங்களுக்காக மறிக்க போகிறாரு, உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் தான் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னு கடவுள் முன்னாலேயே சொல்லிட்டார். அப்போது எவ்வளோ கிளியராக நமக்கு விளங்கியிருக்கணும் இல்லை? விளங்கணும், ரைட்? ஸோ இவ்வளோ நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு, கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு பெரிய ட்ரூத் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன் நமக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? அந்த கஷ்டம் என்னது? ஏன் இந்த கஷ்டம்? பிகாஸ் ஹீ இஸ் டேக்கிங், கடவுளுடைய கோபத்தை அவர் எடுக்கிறனால தான் அந்த கஷ்டம். ஸோ நமக்காக கஷ்டப்பட்டார், நமக்காக பாடுபட்டார். ஏன்? நம்மளுடைய பாவத்தை சுமக்கிறனால கடவுளுடைய கோபத்தை அவர் வாங்கிக்கிட்டார், கரெக்ட் இல்லையா?
ஓகே. ஸோ வெரி கிறிஸ்டியன் கான்செப்ட். பட் ரொம்ப ஆச்சரியத்துக்குரியது. ப்ராஃபஸிலேயே எல்லாம் இருக்குது. ஓகே. So again in 53, Isaiah 53:11, he shall see the labor of his soul, Jesus oda soul, and be satisfied. God is happy with it. God is satisfied with it. அவருக்கு அது போதும். அப்போனா என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே நம்ம பண்ண தப்புக்கு நமக்கு கோபம் காட்ட மாட்டார். கரெக்டா? ஓகே. அவர் காட்டி முடிச்சிட்டாரு. By his knowledge, my righteous servant, which is Jesus, okay, shall justify many, for he shall bear their iniquities. எவ்வளோ இதெல்லாம் கிறிஸ்டல் கிளியர், யாருக்கும் டவுட்டே வர தேவையில்லைல்ல. Isaiah 42:1, behold my servant, Jesus again, whom I uphold, my elect one, Jesus, in whom my soul delights. God is telling, I have put my spirit upon him. He will bring forth justice. Justice, கடவுளுக்கும் மனுஷருக்கும் ஜஸ்டிஸ்னா கட்டாயம் பெனால்ட்டி உண்டு இல்லை? ஹீ இஸ் அ ஹோலி காட், வி ஆர் அன்ஹோலி. அப்போ பனிஷ்மெண்ட் உண்டு. அப்போ ஜஸ்டிஸ்னால் அதுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் வாங்கிக்கிட்டார். யாரோட பனிஷ்மெண்ட்டை? ஜென்டைல்ஸ் கூட, அவங்களுக்கும் கூட தான். நாட் ஜஸ்ட் த இஸ்ரேலைட்ஸ், நாட் ஜஸ்ட் த ஜூஸ். ஓகே. ஸோ இந்த ஐசாயா கொட்டேஷன், இந்த ஐசாயாலாம் திரும்ப ரீகோட்டட் இன் மேத்யூ 12:18 இதே வசனத்தை யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, let's continue. So this is kind of what we saw so far. Today what I thought we'll do, because there are so many prophecies in Isaiah, அதனால நான் நினச்சேன் I'll kind of just list down. கட்டாயம் உங்களுக்கும் தெரிஞ்ச ஈவெண்ட்ஸ், தெரிஞ்ச காரியங்களாக இருக்கும். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எங்கே அதே வேர்சஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம வாசித்து பார்த்துடலாம். ஸோ யூ வில் ரியலைஸ் ஹவு நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸும் they have relied on the prophecies of Isaiah to prove to the rest of the world, மற்ற யூத மக்களுக்கோ மற்றவங்களுக்கோ, அவங்களுக்கும் அது ஒரு அத்தாட்சி. ஐசாயா சொன்னது போல் நடந்தது பாருங்க, ஐசாயா சொன்னது போல் நடந்தது பாருங்க ஜீசஸ் லைஃப்பில். அந்த அந்த ப்ராஃபஸிலாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு பாருங்க ஜீசஸ் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நியூ டெஸ்ட்மெண்ட் கிறிஸ்டியன் பிலீவர்ஸ்க்கும். ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ தேம். ஐம் ஷுர் யூ வில் அப்ரிஷியேட் இட். ரொம்ப நிறையா இருக்குது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இன்னும் இருக்குது, படிக்க வந்துட்டு தான் இருக்குது. Okay, we'll see. So there is this verse, Isaiah 53 verse 9. They made the grave with the wicked and with the rich at his death, because he had done no violence, nor was any deceit in his mouth. ஸோ இந்த வசனம் வெரி ரொம்ப இந்த ப்ராஃபஸி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு குஷி உண்டாக்குற ஒரு வசனம். ஏன்னாக்கா இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் டெத். அவர் சாகும் போது, சிலுவையில் மரிச்சார் இல்லையா, சாகும் போது ஹீ டைட் வித் த விக்கெட், ரெண்டு தீஃபுக்கு நடுவில் ஹீ டைட். ஆனால் அவருடைய பரியல் யோசிச்சு பாருங்கள். அரிமத்தாயு, ஜோசப் ஆஃப் அரிமத்தாயு ரொம்ப ரிச் மேன். அவருடைய ஃபேமிலி கிரேவ் புத்தம்புது கிரேவில் தான் ஹீ வாஸ் பரீட். இன்ட்ரெஸ்டிங் நோ. ஸோ இந்த பர்டிகுலர் வசனம்லாம் கடவுள் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது யோசிச்சு பாருங்களேன். ஹீ ஹேஸ் டு டை அமங் த விக்கெட், பட் ஹீ ஹேஸ் டு பி பரீட் அமங் த ரிச். அப்படி ஒரு துடுக்கான ஒரு ப்ராஃபஸி, பட் காட் மேட் இட் ஹேப்பன். Super interesting. So it's a very nice prophecy. So Joseph of Arimathea, யாருன்னு பார்த்தீங்கன்னா, he had a new tomb. Tomb வந்து அங்கே how they do in Jewish culture, இந்த மாதிரி ராக்கில் கேவ்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப ரிச் பீப்புள் தான், தங்களுக்கு சொந்தம், இதில் வேறு யாரும் புதைக்கக்கூடாது, எங்கள் ஃபேமிலி மட்டும்தான், எங்கள் ஃபேமிலி மறித்து போனவங்க மட்டும்தான் நாங்கள் வைப்போம்னு சொல்லி தே கேன் ஹேவ், ரொம்ப பணக்காரவங்க தான் அப்படி வைக்க முடியும் இல்லையா. ரிமெம்பர் ஏப்ரஹாம் சாராக்கு முதல்ல வாங்குவார். ஸோ இந்த பழக்கம் ரொம்ப நாளாக இருக்குது. ஓகே.
ஸோ அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இது ஜீசஸ் டைமில். அப்போ ஜோசப் ஆஃப் அரிமத்தைன்றவர் ஒரு பணக்காரர். தங்க ஃபேமிலிக்காக புத்தம் புதுசாக வாங்கி, இன்னும் அதை வெட்டி கூட முடிக்கல. அதை கேவ் மாதிரி ஆக்கணும்ல. ஆம், ஆக்கி இந்த ஆ, இறந்தவங்கள படுக்க வைக்கிறது போல் வெட்டணும் இல்லையா? அது கூட இன்னும் ஃபுல்லாக செய்து முடிக்கல. ஆ, அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அன் அன்கட் கிரேவ் இருந்தது. அது ஏன் ரிச் பர்சனோட கிரேவ்னாக்கா, இட் ஹேட் இட்ஸ் ஓன் கார்டன். த அந்த இந்த இந்த ஹில் சைடு ஒரு இந்த கேவை சுற்றி அழகு கார்டன்லாம் வச்சு, அப்போ பீப்புள் கேன் கம் கோ, அந்த மாதிரி. ஸோ அதாவது ரிச் பீப்புளுக்கு தான் அப்படி வைக்க முடியும். ஸோ இட் வாஸ் அ நைஸ் பிளேஸ். ஹீ வாஸ் அ ரிச் அண்ட் பவர்ஃபுல் மேனுன்னு எப்படி தெரியும்னா, ஜீசஸுடைய பாடி கேட்டு போகும்போது ஹீ டாக்ஸ் டைரக்ட்லி டு பைலட். இல்லை அவர் அப்போ அந்த லெவலில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பைலட்டுக்கு இவரை தெரிஞ்சிருக்கு. இவர் போய் பேசி கேட்கலாம் முடியுது. ஸோ ஒரு லெவல் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸில் இருந்திருக்காரு. பைபிளில் அதுவும் தெரிஞ்சது உங்களுக்கு தெரியும். ஹீ வாஸ் சான்ஹெட்ரின் தான் அந்த 72 பீப்புள், ஒரு நாட் எலெக்டட் பட் 72 மெம்பர்ஸ், ஒரு எல்டர்ஸ் மாதிரி அமங் த ஜூயிஷ் கம்யூனிட்டி. அந்த ஹை ப்ரீஸ்ட்னு ஒருத்தர் தான் இருக்க முடியும் இல்லையா? ஆரனோட சந்ததியிலேருந்து வந்த ஒருத்தர் தான் ஹை ப்ரீஸ்டாக இருக்க முடியும். பட் மற்ற காரியங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு சான்ஹெட்ரின்னு ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. ஓகே, ஸோ அது ஒரு 70 பீப்புள். அதில் இவரும் ஒருத்தர். ஏன்னா ஆம், பெரிய காரியங்கள் டிசிஷன் டைம்லலாம் தே வில் டிசைட். நிக்கோடிமஸ்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா? ஸோ அவரும் வி ரெட் ஜான் ஜான் 3:16லாம் சொன்னதெல்லாம். அந்த அந்த ஃபாரிசி இவங்க எல்லாருமே தே ஹேட் லிட்டில் சிமிலர் ஐடியாஸ். மீனிங் தேவர் வெரி ஸ்ட்ராங் ஜூஸ், ரொம்ப படித்த ஜூஸ், ஓரளவுக்கு ரிச் பீப்புள். பட் தே ஆல்சோ ஐடென்டிஃபைட் த மெசையா. இதுதான் ஜீசஸ் தான் மெசையான்றதையும் அவங்க தே அண்டர்ஸ்டுட், தே குட் அண்டர்ஸ்டாண்ட், தே பிலீவ்ட். ஸோ அதனால தான் நைட் வந்து உட்காந்து கதை பேசுறது. வெளியில் சொல்லனா கொஞ்சம் யோசனை தான். பட் ஜோசப் ஆஃப் அரிமத்தே அதனால தான் வெளியில் ரொம்ப தெரியாது. பட் ஹி குவைட்லி வெண்ட் அண்ட் ஆஸ்ட். ஹி குவைட்லி கேவ் ஹிஸ் டூம்ப், அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் ஜான் 19:38 பார்க்குறீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். தே ஹெல்ப்ட் இன் த பரியல். ஜீசஸோட பரியலுக்கு அதுக்கு வேண்டிய அந்த எக்ஸ்பென்சிவ் பரியல் ஐட்டம்ஸ், அந்த வாசனை பொருள்கள்லாம் வாங்கி தே ஆக்சுவலி பார்ட்டிசிபேட்டட், தே ஹெல்ப்ட் இன் புட்டிங் இட் அண்ட் டூயிங் ஆல் தட். ஸோ தே ரியலி லவ்ட் ஜீசஸ். ஸோ தே ரியலி லைக். ஆமாம். ஸோ அந்த ப்ராசஸ்லலாம் கூடயே இருந்திருக்காங்க. ஸோ நைஸ் இன்ட்ரெஸ்டிங் பர்சன் திஸ் ஜோசப் ஆஃப் அரிமத்தாய். ஓகே. So அந்த வசனம் in Isaiah prophecy is nice when God says you will die with the wicked, but the burial will be with rich people, is super interesting. Let us see about resurrection. Okay, so resurrection பார்த்தீங்கன்னா Isaiah 53லே நம்ம we are still in 53. 53லே இருக்கிற இன்னொரு வசனம் 10th verseல second half, he shall see his seed, he shall prolong his days, and the pleasure of the Lord shall prosper in his hand. So this verse shows மரிப்பாருன்னு இருக்கு. ஹீல் டை வித் த விக்கெட், ஹீல் பி பரீட் வித் த ரிச், இந்த வசனங்களும் இருக்குது இல்லையா? ஸோ தட் மீன்ஸ் டெத்தை பற்றியும் இருக்குது. கஷ்டப்படுவாருன்னு ஐசாயா 53ல எக்கச்சக்கமாக இருக்குது. ஹீல் டைனும் இருக்குது. ஆனால் 53:10 it talks about he will prolong his days. So we can understand that death is not going to stop his life. He's going to prolong his days. Yeah.
Because God loves him, yeah. Isaiah 25:8, he will swallow up death forever, and the Lord God will wipe away tears from all faces, the rebuke of his people. He'll take away from all the earth, for the Lord has spoken. Um, ஸோ இதில் வந்து he will swallow up death forever பாயிண்ட்டுன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் சொன்னேன். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ நியூ டெஸ்டமெண்ட் ரெஃபரன்ஸ். யூ வில் see Paul using Isaiah 25:8. ஓகே, ஸோ இது நம்மளா கூட கெஸ் பண்ண தேவையில்லை. நியூ டெஸ்ட்மெண்ட் பைபிள்லேயே நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் யூஸ் பண்ண ஐசாயா ப்ராஃபஸிஸ் மட்டும் பார்த்தாலே அது லாங் லிஸ்ட். ஓகே, okay, can somebody take 1 Corinthians 15:54? அழிவுள்ளதாகியது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ரைட், ஸோ நம்மளும் ரிசரெக்ட் ஆவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு பால். ஓகே, பிலீவர்ஸ் ஆல்சோ வில் ரிசரெக்ட்னு அது பேசும்போது அதுக்கு அத்தாட்சிக்கு யூஸ் பண்ணுற வேர்டு ஜீசஸ் ஹஸ் ஆல்ரெடி swallowed up death forever. அதனால் நமக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது டு கம் பேக் அலைவ்னு சொல்லி பால் இஸ் ரைட்டிங். ஓகே, the similar pattern, similar words where we have used that is also coming in Psalm 16. நம்ம முன்னாடியே பார்த்தோமே, நம்ம இப்போ கூட ரீகேப்பில் பார்த்தோம்ல, Psalm 16லேயும் கரப்ட் ஆகாது இவரோட உடம்பு அப்படின்ற பாயிண்ட் நம்ம பார்த்தோம், which is coming in Acts 2. ஹோசியாலையும் இருக்குது, which we will study when we are studying Hosea prophet. Okay, Jesus himself told, death cannot hold him. I will lay my life when I want. I will take it when I want. I have authority over everything. So he has been telling as well. So we have no doubt. Okay. It's a great topic to work on, victory over death. Okay. So this is also nice. So நம்ம இந்த வரப்போகிற மெசையா ஒரு ரைச்சியஸ் மெசையா. கிங்லி மெசையா பார்த்தோம், சஃபரிங் மெசையா தெரியும், இல்லை ப்ரீஸ்ட் லைக் மெல்கிசெதேக் பார்த்தோம், ப்ராஃபெட் லைக் மோசஸ் பார்த்தோம். ஸோ வி ஆர் லுக்கிங் அட் ஆல் தேட். Isaiah also talks about he's a righteous Messiah. Okay, he's a so Isaiah 59:17 வாசிக்கிறீங்களா? Isaiah 59:17. அவர் நித்திய மார்க்கவசமாக அணிந்து அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். அந்த ரைச்சியஸ்னஸ்ஸை ஒரு ட்ரெஸ் போல டிஸ்கிரைப் பண்ணியிருக்க Isaiah 59ல இல்லையா? இஸ் புட் ஆன் லைக் அ பிரெஸ்ட் பிளேட். ஓகே, Isaiah 11:5, righteousness shall be the belt of his loins, faithfulness the belt in his waist. Okay, so he's a righteous Messiah, you can make out. So he's earthக்கு வரும்போது the Messiah is a righteous person. Okay, is a blameless good person. Okay, அந்த ரைச்சியஸ்னஸ் தான் நமக்கு கெயின் பண்ணுறோம். we as a believer, we are gaining that, we are getting that done. அதுதான் Isaiah 61. அது பாருங்க, Isaiah 61:10, important verse. அதனால I think we should read it. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இப்போ நார்மலாக அண்டர்ஸ்டாண்டிங்னா யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு ரைச்சியஸ்னஸ்ஸை ரோப் மாதிரி போட்டு என்னை பொத்திக்குவார், என்னை கவர் பண்ணிடுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவர் என்ன ரைட்டை வச்சு அவர் கவர் பண்ணுறாரு? அதுதான் மற்ற வசனங்கள், ரைட்? பிகாஸ் ஹீ இஸ் ரைச்சியஸ்,
he can cover me in righteousness. Make sense, right? So அவர் ரைச்சஸாக இருந்தால் தான் அவர் என்ன he can cover me in righteousness. So he needs to be a righteous Messiah, so that we also are covered in righteousness. By the way, this is atonement நம்ம பார்த்துருக்கோம். And the concept is very important. Christians do not become holy when we become a believer. We are still sinning. We still make mistakes. அதுக்குன்ட்டு பழைய ஹேபிட்ஸ் கடவுள் நம்மளை மீட்டு கொண்ட காரியங்களுக்கு திரும்பி நம்ம போயிடக்கூடாது. நான் அந்த மாதிரி சொல்லலை. பட் we are perfect, I am perfectly holy, I am perfectly righteousனு நம்ம சாகிற வரைக்கும் சொல்ல முடியாத ஒரு situation. We keep making mistakes, we keep repenting, we keep running back to God, asking him to forgive us. This keeps happening. அது right. But in God's eyes, when we are saved, ஜீசஸை போல ரைச்சஸ்னஸ் எனக்கும் கிடைச்சிருதான். ஓகே, அது இது வந்து only Christians are able to say this. நம்ம எந்த தைரியத்தில் நான் ஹெவன் போகிறேன்ற ஒரு ஷுவரிட்டி நமக்கு, பிகாஸ் we feel I'm hiding behind Jesus. அவரோட ரைச்சஸ்னஸ் தான் யாவே காட் பார்ப்பாரு, என்னோட குற்றங்களை பார்க்க மாட்டார். அண்ட் that means I can go to heaven, right? So அந்த it's called the imputing. Yeah. So நான் ரைச்சஸாக மாறுறதை விட ஐ எம் கெட்டிங் ஜீசஸோட இம்ப்யூட் பண்ண ரைச்சஸ்னஸ் எனக்கு கவர் பண்ணுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் மேபி இட்ஸ் அ லிட்டில் பிட் டஃப், பட் தட் இஸ் கிறிஸ்டியன் ரைச்சஸ்னஸ். எந்த தைரியத்தில் நம்ம போகிறோம் ஹெவனுக்குன்றது இதுதான். ஸோ இஃப் யூ கேன் ரீட் 2 Corinthians 5:21, அதை ரொம்ப கிளியராக Paul will mention it. 2 Corinthians 5:21. I know we have studied this, but I think we need to keep learning it. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்னோட சின்ன அவர் எடுத்துக்கிட்டாரு, அவரோட ரைச்சஸ்னஸ் எனக்கு வந்துச்சு. ரொம்ப ஒரு யூனிக் அண்ட் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் லவ்னால நமக்கு நடக்கிற ஒரு காரியம், ரைட்? ஓகே, ஸோ இந்த கார்ட்டூன் ஆல்சோ ஐ லைக் அ லாட். ஸோ வி ஆர் மேபி ஸ்டில் ஹேவிங் சின்ஸ். ஏன்னா இந்த இதெல்லாம் ஒரு பிலீவருக்கு வர சந்தேகங்கள். ஐயோ, ஓகே, நான் பிலீவர் தான், ஆனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே, அது கோவப்பட்டிருக்கலாம், ஏதோ தப்பு பண்ணிட்டேனே, அப்போ நான் இன்னைக்கு நான் செத்து போனேன்னா நான் ஹெவனுக்கு போக மாட்டேனோ அப்படின்ற டவுட்லாம் வரும், ரைட்? ஸோ அந்த மாதிரி டவுட் வரும்போது யூ நீட் டு ரீட் தீஸ் வேர்சஸ். ஓகே, நீ என்றைக்குமே ரைச்சஸாக இருந்தது கிடையாது. இன்னைக்கு பண்ண அந்த ஒரு தப்புனால மட்டும் ஹெவன் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஆல்வேஸ் we are not worthy of heaven and God's presence. But how we are going is like this. We are hiding behind the cross, or God கொடுக்கிற அந்த salvation robe. I'm covering myself in that. அதனால I can go. அதான் இந்த வரைஞ்சவங்க எழுதியிருக்காங்க, simultaneously justified and still sinful. இன்னும் பாவம் இருக்குது. ஆனால் அது வந்து இந்த சர்ச்சு கூட்டத்துக்கு மட்டும் கிடைச்ச ஒரு பெரிய கிரேஸ் அது. தட்ஸ் வை இட்ஸ் அ டைம் ஆஃப் கிரேஸ். ஓகே, ஸோ வி ஹாவ், பட் ஜீசஸ் அதுக்கு தான் அவர் கிராஸில் வந்தார். அவ்வளோ பெரிய காரியத்தை தான் ஹி ஹஸ் டன், அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் தான் ஹி ஹஸ் போர்ன். So not only our sins of the past, my sins of the future also Jesus has taken care of, right? Okay, so this should not make us sin more. It should lovingly make us sin less. இல்லையா? தானா நமக்கு அது குறையணும், அப்போ தான் you are saved. Okay, that only then it means we are saved. Okay, so this concept is very important, so I thought I'll talk about it. Okay, so
it's a righteous Messiah, and we are also being covered by his righteousness. அந்த கான்செப்டும் ஐசையா சொல்லிட்டாரு. ஆம், இந்த சால்வேஷன், மீட்பு, ரிடெம்ஷன், இது எல்லாமே நாட் ஜஸ்ட் ஃபார் இஸ்ரேல் பட் ஃபார் ஆல் பீப்புள். நம்ம முன்னாடி ஆமோஸ்ட் இருந்து பார்த்தோம், ஆமோஸ் எழுதின புக்குலேருந்து. ஆர் ஃப்ரம் ஏப்ரஹாமுக்கு கொடுத்த ப்ராமிஸ், த சீட் த்ரூ விச் all the families of the earth is blessed. அவ்வளோதான் தெரியும்ல. இப்போ it is a lot more clearer. Okay, Isaiah 65 verses 1 and 2ல என்ன இருக்குன்னா, I was sought by those who did not ask for me. Right? God is telling, I was sought by those who did not ask for me. I was found by those who did not seek me. ரைட்? என்னை தேடாத, என்னை பற்றி அறியாத மக்களுக்கு God, God is saying, I will be known to them. I said, here I am to a nation that was not called by my name. இஸ்ரேல் தானே கால்டு பை மை நேம். இப்போ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு படுத்துறாரு. ஐ எம் காடுன்றத மற்ற கண்ட்ரீஸ்க்கும் மற்ற மக்களுக்கும் அது யாருன்னே தெரியாது. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் நம்ம காஸ்பல் மெசேஜை கேரி பண்ணுறாங்க மிஷினரிஸ் போய் சொல்கிறாங்கன்னா, யாராவது கூப்பிட்டாங்களா மிஷினரி இங்கே வாங்க எங்களுக்கு சொல்லுங்கள் ஜீசஸ் பற்றின்னு? இல்லை. ஸோ அவரை தேடாத, ஜீசஸை தேடாத மக்கள்கிட்ட Jesus is going and saying, I am here, I love you. See, அந்த தான் இந்த வசனம். I was sought by those who did not ask for me. I was found by those who did not seek me. I said, here I am to a nation that was not called by my name. I have stretched out my hands all day long to a rebellious people who walk in a way that is not good, according to their own thoughts. இந்த வசனத்தை யூஸ் பண்ணி தான் Paul explains this. அது வாசிக்கிறீங்களா? Romans 10 verse 20 and 21. அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். So Paul is using this verse, yeah, he is using it to negotiate. So we can understand. Okay. அதே போல இன்னொரு வசனம், ஐசாயா 49 verse 6. ஓகே, அதில் அவர் அப்படி தான் சொல்லுவார், எனக்கு என்ன, இஸ்ரேல் கிரியேட் பண்ணது யாரு? காட். ஜீசஸ் தான் காட் ஒன்லி கிரியேட்டட், ரைட்? ஹீ கிரியேட்டட் ஃப்ரம் ஒன் மேன். அந்த நாட்டை கொடுத்தது அவர் தான், இல்லை அவங்கள தான். இவங்க எல்லாரும் பிரிஞ்சு போய் இந்த கண்ட்ரியை திரும்ப கொண்டாந்ததும் கடவுள் தான். எல்லாமே ஒரு amazing history for Israel, right? So on the subject that he talks. Indeed, he says, it is too small a thing that you should be my servant to raise up the tribes of Jacob and to restore the preserved ones of Israel. அதெல்லாம் it's not a very tough job. It's okay, I can manage, I'll do it, God is telling. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாராம்? I will also give you as a light to the Gentiles. So Israel மக்களே should be a light to the Gentiles, that they should be bringing my salvation to the ends of the earth. அப்படி இருந்திருக்கு, ரைட்? இஸ்ரேலுக்கு கொடுத்த ஜாப், அந்த கேரி God's message of salvation to the ends of the earth was the job given to Israel also. ஓகே, ஆனால் யாருக்கெல்லாம் போகுது? அது ஜென்டைல்ஸ்க்கும் போகுது. இதை ஆக்ட்ஸ் 13:47 யூ கேன் see this quoted. ஆக்ட்ஸ் 13:47. பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். ஸோ என்ன ஆகும்? பால் பர்னபாஸ், பால் போய் நிறைய ஜென்டைல்ஸ்கிட்ட பேசி அதுலேயும் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்.
ஓ இந்த மெசேஜ் அந்த இவ்வளோ நாள் அருவருப்பாக பார்த்த ஜென்டைல்ஸ் ரைட் அவங்களுக்குமா இது நமக்கு மட்டும் தானே அப்படின்னு அவங்க யோசிக்க போகும்போது ஆக்ட்ஸ் 13:47 கோட் பண்ணுறார். இல்லை இது இது வந்து முன்னாலேயே டிசைடட் பை காட் தட் திஸ் மெசேஜ் ஹேஸ் டு கோ டில் த எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த். ஜென்டைல்ஸ்க்கும் வெளிச்சம் போகணுன்னு கடவுளோட பிளான் தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஓகே, ஸோ ஸோ திஸ் இஸ் த சேம் டாபிக். ஐசையா வழியா காட் இஸ் டெல்லிங் salvation is for all people, right? Not just for Israel, but for the whole world. அப்படின்ற பாயிண்ட். ஓ பை த வே, ஃபிலிப் ஒரு எத்தியோப்பியன் மினிஸ்டர் மீட் பண்ணுவார். அந்த ஈவெண்ட்ஸ் தெரியும்ல எல்லாருக்கும். ஒரு எத்தியோப்பியன் மினிஸ்டர் போயிட்டுருப்பார் இஸ்ரேலில். அப்போ அவர் வந்து வாசிச்சிட்ருப்பார் பைபிள். அப்போ அவருக்கு அது விளங்கலை. அப்போ ஹோலி ஸ்பிரிட் லீட்ஸ் ஃபிலிப் டு கோ தேர் அண்ட் ஃபிலிப் வில் சே, நீங்கள் வாசிக்கிற போர்ஷன் உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த மினிஸ்டர் சொல்வார், யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே எனக்கு விளங்கும், இல்லை எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்வார். ஸோ ஃபிலிப் uses that opportunity and he'll explain the பைபிள் மெசேஜ். அப்போ இந்த ஒரு பைபிள் மெசேஜ் பைபிள் போர்ஷன் வாசிச்சார்ல, அது எந்த பைபிள் போர்ஷன்னா ஐசையா 53. ஓகே, ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, யாராவது கைடு பண்ணால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபிலிப்பை சேரியட்டில் அவரும் கூப்பிட்டு உட்கார வச்சு தே ஆர் அவங்க போகிற வழியில் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் த பைபிள். ஓகே, ஸோ த portion he read is Isaiah 53. Okay, so he was led as a sheep to the slaughter, as a lamb before its shearer is silent, so he opened not his mouth. In his humiliation his justice was taken away. Who will declare this in this generation? For his life is taken from the earth. For the transgressions of my people he was stricken. And the portion. Okay, ஸோ நல்ல செம போர்ஷன் டு டாக் அபவுட் ஹவு ஃபிலிப்புக்கு ஜீசஸ் கேம் லைக் தேட். அவர் எப்படி அமைதியாக ஒரு சர்வெண்ட் மோடில் இருந்தார், லேம்ப் மாதிரி திரும்பி பேசாமல் குவைட்டாக இருந்தார். அண்ட் ஹீ டைட் ஆல்சோ. பட் யாருக்காக ஹீ டைட்? ஃபார் த டிரான்ஸ்கிரஷன்ஸ். இதை கேட்ட உடனே தான் ஹீ கெட்ஸ் பேப்டைஸ்ட் அண்ட் ஹீ கோஸ். ஓகே, ஸோ தட்ஸ் அ நைஸ் பாயிண்ட். ஸோ ஐ தாட் ஐல் ஆட் இட். Messiah will be the light of the world அப்படின்றதையும் Isaiah has prophesied. Isaiah 9 1-2ல இருக்கு. People who walked in darkness have seen a great light. Those who dwelt in the land of the shadow of death, upon them a light has shined. இதே வசனத்தை தான் மேத்யூ கோட்ஸ். அவர் கலிலியிலேருந்து வருவார் அப்படின்ற டைமை டிஸ்கிரைப் பண்ணும்போது மெசையா வருவாருன்ற டைமில் அதில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார் இந்த வேர்ஸ். ஐசையா 9:12 1 and 2. Isaiah 60 verse 1, arise, shine, for your light has come and the glory of the Lord is risen upon you அப்படின்னு ஐசையா எழுதின வசனத்தை தான் லூக் 2:32ல you can see Zacchaeus talking about. Luke 2:32 பாருங்க. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. சிமியோன் சொல்றது இல்ல. 2:32 அவ்வளவுதான் இருக்காக்கா? அவ்வளவுதான் இருக்கு. ஓ ஓ இங்கிலீஷ் பைபிள்ல 30ல இருக்கு. அப்போ அப்படியே வாசிங்க, அதுக்கு முன்னாடி பின்னாடி இதுல வரும் லைட் டு த ஜென்டைல்ஸ் அண்ட் த க்ளோரி ஆஃப் தை. அது 30ல இருந்து இருக்கு. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரில் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஓகே, ஸோ ஹீ இஸ் கோட்டிங் ஃப்ரம் ஐசையா 61. நான் பார்த்துட்டேன், லைட் ஹேஸ் கம், வந்துருச்சு, இஸ்ரேலுக்கு வந்துருச்சு. பேபி ஜீசஸை பார்த்து சிமியோன் சொல்கிறார். he is telling, right? So Ephesians 5:14. இந்த வசனத்தை வந்து பர்சனலா யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த blessingக்காக 61, but I think it is wrong இல்ல. Isaiah 61 60. அப்படியா? இது ஒரு blessing verse-ஆ?
அப்படி சொல்லுவாங்க. எப்படி பர்சனல் பிளெஸிங்க்கு யூஸ் ஆகுது? அது எப்படின்னு தெரியல எனக்கு. அது ஈவன் ஐ எம் டவுட்டிங். ஆஹா, தெரியல. 61. ஆஹா, ஓகே, இன்ட்ரெஸ்டிங். But actually, it's a very nice prophecy about Jesus coming. The light is coming, அப்படின்ற point. Okay. So definitely not a surprise when Jesus comes and says, I am the light. இல்லையா? I am the light of the world. John 8:12 அவர் சொல்றது. There is no surprise. So இது pre-planned. Already he'll be called the light in Isaiah எழுதியிருக்கார். அதனால it is nothing special. ஐசையா 52:7 இல்ல இருக்கிற வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஹவு பியூட்டிஃபுல் அப்பான் த மவுண்டன்ஸ் அட் த ஃபீட் ஆஃப் எம். தமிழ்ல வாசிக்கிறீங்களா? மேபி 52:7. 7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ரொம்ப அது ரொம்ப பாப்புலர் இல்லை? ஸோ நமக்கு விளங்குனதும் அதான். மிஷினரிஸ் வெவ்வேறு இடங்களுக்கு போய் இந்த நற்செய்தியை கொண்டு போகிறது. இட்ஸ் எ நைஸ் திங், இட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங் அப்படின்றது ஒரு ஐ திங்க் வி யூஸ் இட் ஆல்சோ கரெக்ட்லி. Romans 10:15 Paul also uses it in the same manner. So Romans 10:15 he also talks about it. மிஷினரிஸ் போனால் தானே அவங்களுக்கு மெசேஜ் போனால் தானே இது தெரியும், யாராவது போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசையா ஐசையா 15. 15 அக்கா. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஓகே, ஆமாம். ஸோ திஸ் இஸ் தேர். இது கைண்ட் ஆஃப் தெரிஞ்சது இல்லை. வி நோ தட்ஸ் சேம் திங். So many missionaries and it's so correct. I feel okay. ஆனா எதனால இதுல மலைகளின் மேல் போட்டிருக்குமா? எல்லா இடத்துலயும் தான் சொல்லுவாங்க. பட் எல்லா மலைகளின் இடத்துலயும் போனோம், மலைகள்லயும் போனோம்ல. ஸோ மலை ரீச் பண்ண முடியாத ட்ரைபல்ஸ் இருக்கிற இடங்கள் அப்படி யோசிச்சு பாருங்க. காட்டுக்குள்ள இருக்கிறவங்க அங்க கஷ்டம் போறதுன்னு விடலையே. மிஷினரிஸ் காட் லெட் தெம் டு கோ டு ஆல் தீஸ் கார்னர்ஸ் ஆல்சோ இல்ல. சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்களா? ஆமா ஆமா ஆமா. ஸோ அப்படியும் கொண்டு போய் கஷ்டங்கள் மேடு பள்ளம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் God made sure the gospel reaches everywhere. அதனால இட் இஸ் a nice verse. நல்ல ப்ராஃபஸி. அதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்படி காஸ்பல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்னு ப்ராஃபஸியில் சொன்ன காட் ஆல்சோ செட், சொன்ன உடனே எல்லாரும் நம்பவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் உடனே பிலீவர்ஸாக மாறுவாங்களா? இல்லை. எத்தனையோ பேர்கிட்ட சொல்லுனா கொஞ்சம் பேர் பிலீவர்ஸ் ஆகிறாங்க இல்லையா? அதுவும் அப்படி தான் நடக்கும்னு இப்போவே சொல்லிட்டாங்க. யூனோ, ஸோ இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ். நத்திங், தீஸ் திங்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட். ஓகே, நம்ம ஒரி பண்ணக்கூடாது. நம்ம வேலை சொல்கிறது தான், விதைக்கிறது தான் நம்ம வேலை. மனசில் வளர்க்குறது, சால்வேஷன், தொட்டு சேவ் பண்ணுறது எல்லாம் கடவுளுடைய வேலை. அவர் பார்த்துக்குவார். நிறைய பேர் சேவ் ஆகாமலும் போவாங்க. ஆனால் ஆஸ் அ கேரியர் ஆஃப் த மெசேஜ், ஆஸ் அ மிஷினரி நம்ம சொல்ல தான் முடியும் அப்படின்னு வி ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, சேவ் இஃப் சம்மன் இஸ் சேவ்ட், அதுவும் நம்மளுடைய கிரெடிட் கிடையாது. நான் கடவுளுக்கு இத்தனை பேரை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லும் போது அது ஒரு டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட். யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் இட், ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஆன் திஸ். நம்ம டெலிவர் தான் பண்ணுறோம், மெசேஜை டெலிவர் பண்ணுறோம், வசனத்தை சொல்கிறோம். தட்ஸ் இட். மா மற்றவங்க மனசில் மாற்றங்கள் நடக்கிறது, ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒர்க்கிங் ஆன் தெம். ஓகே, ஆமாம். பட் ஆல் வில் நாட் பிலீவ் இஸ் ஆல்சோ மென்ஷன்ட் இன் Isaiah 53:1. Who has believed our report? And to whom has the arm of the Lord been revealed? ஆமாம், இது God has to reveal himself. அதுக்கப்புறம் தான் விளங்கும் இல்லை? ஸோ
அப்படின்றதையும் முன்னாடியே we can see that. Okay. So again in the verse, multiple quotations. John 12:38 is there. அது John 12:38 பார்த்தீங்கன்னா, ஆமாம், நீ நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் they will not accept இருக்கும். வாசிக்கலாமா? ஓ ஷூர் அக்கா, தேங்க்யூ. John 12, ம் 12:38. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ம் ஓகே. ஏன்னா அவர் நிறைய மிரக்கல்ஸ் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. இருந்தாலும் இட் டசன்ட் ஹேப்பன் லைக் ஹவு ஹீ சேயிங் இல்லை. ம். அதனால இட்ஸ் இதெல்லாம் ப்ராஃபஸி தான் நடக்குது அப்படின்றது இட் இஸ் வெரி கிளியர். அண்ட் த சால்வேஷன் இஸ் எனக்கு அது இது ஃப்ரீ கிஃப்ட். கரெக்டாக காட் இஸ் டெல்லிங் கம், யூ ஜஸ்ட் ஹேவ் டு பிலீவ் அண்ட் யூ ஆர் சேவ்டு. And they don't want it. They feel in the message of cross is foolishness, and they feel, right? So they are not believing it. And the reporter carry பண்ற people, they don't believe. So this has happened, I mean, happened quite a few times. Okay. ரோமன் 10:16 நம்ம இப்போ தான் 10:15 வாசிச்சோம்ல, பால் இதுக்கு முந்தின வசனத்தில். 10:16 இப்படி இருந்தாலும் மெசேஜை எல்லாரும் நம்பலை. ஐசாயா சொன்னது போல் எல்லாரும் நம்பலை. தே ஹவ் நாட் ஆல் ஒபேட் த காஸ்பல். பால் இஸ் டெல்லிங் த சேம் திங். எல்லாரும் உடனே நம்பிடல. ஸோ யூ கெட் த பிக்சர், ரைட்? ஐ மீன், வி நோ த சிச்சுவேஷன் ஆல்சோ. எவ்ரிபடி வில் நாட் பிலீவ். யா, ஐயோ திரும்ப திரும்ப வருது. ஆனால் ஜஸ்ட் ஃபார் கிளாரிட்டி, இஸ்ரேல் வில் பிலீவ், பட் டியூரிங் த ட்ரிபுலேஷன் டைம். ராப்சர் முடிஞ்சு அமைதி இருக்கிற அந்த டைமில் இஸ்ரேல் வில் பிலீவ். ஓகே. I'll just close with this part. So Jews they're always believing in Yahweh God. They believe in the Old Testament. So all these prophecies they have எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு இடரல் உண்டாக்குற போர்ஷன், அவங்களுக்கு எங்கே தடங்கள் வருது கிறிஸ்டியானிட்டி அக்செப்ட் பண்ண, ஆர் ஜீசஸ் ஆஸ் த மெசையா அக்செப்ட் பண்ணுறதுல எங்கே அவங்களுக்கு ப்ராப்ளம்னா, அந்த சர்வன்ட் மோடு இல்லை, சர்வெண்ட்டாக வருவார். க்ராஸ் அவங்களுக்கு அது பெரிய தடங்கள். எங்கள் காட் அப்படி ஒரு பவர்ஃபுல் காடு, அவரை போய் இப்படி கொச்சப்படுத்தி நீங்கள் சின்னதாக்கி அவர் கஷ்டப்பட்டார் அப்படிலாம் சொல்கிறீங்கன்ட்டு அவங்களுக்கு அது தாங்க முடியாத, நம்ப முடியாத ஒரு காரியம். ஓகே. ஸோ திஸ் இஸ் Paul explains this. We preach Christ crucified to the Jews. அவங்களுக்கான அது ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக். காட்ஸ் வேர்ட்லேயே இருந்தாக்க கூட அவங்களுக்கு அந்த கிராஸை டைஜஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் தெம். கிரீக்ஸ் யூஸ்வலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜென்டைல்ஸ். பட் த கிரீக்ஸ் வர் வெரி சீக்கர்ஸ் ஆஃப் விஸ்டம். இஷ்டம் அவங்களுக்கு புது ஃபிலாசபிஸும் புது நாலேஜ், புது ஐடியாலஜிஸ் அதெல்லாம் பற்றி படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ they are not following God's word. அப்போ it should be easy for them, right? For them to accept the cross. பட் அவங்களுக்கு இது ஃபூலிஷ்னஸ். என்ன பேசுகிறீங்க, எல்லாம் கிரியேட் பண்ண காடு இப்படி கிராஸில் கஷ்டப்படுவாரா, எனக்காக வருவாரா? யூ கெட் மீ? அவ்வளோ பெரிய காட், வை ஷுட் ஹி என்டர் இன் டு கிரியேஷன்? அந்த கான்செப்ட் அவங்களுக்கு விளங்கலை. காட் நீட் நாட் டு டூ திஸ். இது ஃபூலிஷ்னஸ். நீங்கள் என்னமோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. என்ன தே அவாய்ட், தே கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் காஸ்பல். ஸோ இந்த வசனம் 1 Corinthians 1:23, பட் த பிக்சரைசேஷன் ஆஃப் திஸ் வேர்ஸ் இஸ் டன் ப்ரிட்டி வெல். ஸோ ஆல் வில் நாட் பிலீவ் இல்லை. ஆமாம், சிலருக்கு எண்ணங்கள் இந்த மாதிரி தாட்ஸில் தே டோன்ட் பிலீவ் ஆன் த கிராஸ். ஸோ இந்த சிமிலர் திங்கிங் ஐசாயா ப்ராஃபஸியில் இருக்குது. ஸோ ஐசாயா 8:14 he'll be as a sanctuary.
but a stone of some stumbling and a rock of offense to both the houses of Israel, right? As a trap and a snare to the inhabitants of Jerusalem. ஸோ மொத்தத்தில் இந்த cross, even though it is a sanctuary, போய் அதை cross-ஐயே நம்பி கிளிங் பண்ணிட்டு இருக்கிற பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ சாங்சுவரி, பட் இட் இஸ் ஆல்சோ அ ஸ்டோன் ஆஃப் ஸ்டம்பிளிங் பிளாக் அப்படின்றதையும் ஐசையா ப்ராஃபஸியில் எழுதியிருக்கு. விச் இஸ் அகெயின் ஃபார் மீ, எனக்கு இந்த மைன்யூட் இமோஷனை எடுத்து கொண்டு வந்து ஒரு ப்ராஃபஸிலெல்லாம் எழுதியிருக்கிறது, மை மைண்ட் இஸ் ப்ளோன். இட் இஸ் சிம்ப்ளி அமேசிங், ரைட்? ஆமாம், ஐசையா 28:16லையும் பாருங்கள். Therefore says the Lord God, behold, I lay in Zion a stone for a foundation. Yeah, foundation stone, a tried stone, a precious cornerstone, a sure foundation. Whoever believes will not act hastily. So இந்த வசனமும் இதுதான் நம்ம கார்னர் ஸ்டோனுடைய வசனம் இல்லை. ஸோ அவர் தான் கார்னர் ஸ்டோன். So that also comes in Romans 10:11, Romans 9:33, 1 Peter 2:8. இவங்க எல்லாரும் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வசனத்தை. ஓகே ஓகே. ஸோ இப்படி யாரும் நம்பாமல், சிலர் நம்ப மாட்டேன், எல்லாரும் நம்பணுன்ட்டு இல்லை. சம் பீப்புள் டு நாட் பிலீவ் அப்படின்றதும் ஐசாயாவில் காஸ்பல் எல்லாரும் நம்ப மாட்டாங்கன்ற மெசேஜும் இஸ் கிளியர். பட் ஆல்சோ இட் இஸ் கிளியர் தட் ஒன் டே இஸ்ரேலில் இருக்க எல்லாரோட மனசையும் மாற்றுவார் அப்படின்றத அதுவும் எழுதியிருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ கிரேட். ஐசையா 59:20-21 the Redeemer will come to Zion. வந்துட்டாரா? வந்துட்டார். And to those who turn from transgression in Jacob, says the Lord. As for me, says the Lord, this is my covenant with them. நான் ஒரு covenant எழுதுறேன். My spirit who is upon you and my words which I have put in your mouth shall not depart from your mouth, nor from the mouth of your descendants, nor from the mouth of your descendant, says the Lord, from this time and forevermore. So this he tells to say, Israel will one day be saved. ஓகே, ஸோ இதுவும் இருக்குது. ஸோ அந்த சர்ச்சுக்கு என்ன நடக்கும், சர்ச் பீரியடில் என்ன நடக்கும், இஸ்ரேல் எப்படி திரும்பி வருவாங்க, இது எல்லாமே ப்ராஃபஸியில் எஸ்பெஷலி ஐசாயாவில் இருக்குது. விச் இஸ் ஆசம். வில் கண்டினியூ லுக்கிங் அட் ஐசாயா. இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. ஓகே, வில் கண்டினியூ லேர்னிங் இட். இன்றைக்கி எனி கொஷின்ஸ் இல்லைனாக்கா வில் க்ளோஸ் இட். ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு இப்போ தான் பார்த்தேன். முடிச்சிடலாமா? ஓகே. மர்லின் ஜெபம் பண்றீங்களா? மர்லின் பண்ணுவீங்களா? ஓகேக்கா, ஓகேக்கா. தேங்க்யூ. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காக வந்தீங்க சுவாமி. அதை கர்த்தாவே தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தின காரியங்கள் எவ்வளமாக துல்லியமாக ஒரு சுவாமி காரியத்திலும் ஆண்டவரே வித்தியாசங்கள் வராதபடிக்கு அப்படியே நிறைவேறின காரியங்களை கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. தாவீதின் சுவாமி மைந்தனாக ராஜா அந்த லினியாலஜில வந்து சுவாமி ஆண்டவரே எவ்வளவு அழகாக சுவாமி ஒவ்வொரு காரியத்தை முன்குறித்தபடி உங்களை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீங்க சுவாமி. இதை ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல உலகமெங்கும் உள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுல கர்த்தாவே எவ்வளவு சுவாமி நீங்க கர்த்தாவே அப்பா ஆசையுடையவங்களா இருக்கிறீங்க ராஜா. அதை கர்த்தாவே புதிய பாட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சுவாமி அப்பா ஆண்டவரே எழுத்தாளர்களும் சுவாமி அதை ஹைலைட் பண்ணி இருக்கிறதெல்லாம் நீங்க எங்களுக்கு கற்று தருகிறீங்க ராஜா. வார்த்தை உண்மை உள்ளது ராஜா. நீங்க இந்த உலகத்துல வந்தது உண்மை. இந்த உலகமே அதை அறிந்து கொள்ளணும் சுவாமி. எத்தனை ப்ரூஃப் சுவாமி. ஆனா இன்னும் எத்தனை கோடி ஜனங்கள் அறியாம இருக்கிறாங்க. உங்க எல்லாமே அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபச்சைங்கப்பா. கற்றுக் கொடுக்க கர்த்தாவே அக்காவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் சுவாமி வெளிப்பாடுகளை கொடுத்து சுவாமி அவர்கள் கர்த்தாவே செய்கிற அந்த ஊழியம் அநேகருக்கு சுவாமி ரீச்சாக கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரை அறிகிற அறிவில வளர்கிறது நிமித்தமாக
மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களை அந்த நித்திய ஜீவனுக்கான வழியில சுவாமி நாங்களும் நடந்து சென்று ராஜா இந்த உலகத்துக்கு உப்பாக ஒளியாக காணப்பட, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக எங்களையும் நீங்க ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. இன்னும் 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 இன்னுமே அறிய கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. தேவநாம மாத்திரம் மகிமைப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்னும் 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 இன்னுமே கெட்டி நெருங்கி சேர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. குற்றக்குறள் ஆவற்றையும் மன்னிங்க இயேசுக்கு சொல்லி கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஆமென். Thank you, Thank you, Malin. Thank you, Pamela. Thank you, Shantika.